வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம 2024 ஒரு ஹாலிவுட் எரோட்டிக் ஹாரர் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற போன்லேக் படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேருமே காதல் ஜோடிகளா இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க தங்களுடைய வீக்கெண்ட தனிமையா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு ஒரு ஏரிக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு வீட்டை ரெண்டுக்கு எடுக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு காதல் ஜோடி அங்க வந்து நாங்களும் இந்த வீட்டை ரெண்டுக்கு எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க 4 பேருமே டிஸ்கஸ் பண்ணி வீக்கெண்டை இந்த வீட்டிலேயே ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இதுக்கப்புறம் புதுசா வந்திருக்கிற காதல் ஜோடியால ஹீரோ ஹீரோயினுக்கு இடையே எந்த மாதிரியான மனசு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது, அவங்களுடைய காதல் வாழ்க்கையில ஏற்படுற விரிசல்கள் என்னென்ன, கடைசியா புதுசா வந்த அந்த காதல் ஜோடி யாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்துல இந்த 4 பேரை சுத்தி தான் மொத்த படமுமே மூவ் ஆகுது. ஸோ கேரக்டர் வைஸா இந்த படத்தை ஃபாலோ பண்றது ஈஸியாவே இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 30 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய ஷார்ட்டான படம். குயிக்காவே உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட கடைசி 20 நிமிஷத்துல புதுசா வந்த அந்த காதல் ஜோடி யாரு அப்படிங்கிற ஒரு ட்விஸ்டையும் அந்த ட்விஸ்டை பேஸ் பண்ணி வர ஸ்லாஷர் மற்றும் த்ரில்லர் காட்சிகளும் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது. படத்துல ஹீரோ ஹீரோயின்ஸ் 2 பேருமே புதுசா வந்த அந்த காதல் ஜோடியால எந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படிங்கிறத காட்சிகளா நல்லாவே கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. படத்தோட விஷுவல்ஸ் ஆகட்டும், கலர்ஃபுல்லான சினிமோட்டோகிராஃபிக் ஆகட்டும் எல்லாமே நல்லாவே இருக்குது. படத்தோட குறைகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, படத்துல சில இடங்கள்ல காட்சிகள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால முன்கூட்டியே ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. படத்தோட கடைசி 20 நிமிஷம் தான் த்ரில்லிங்கே. மீதி இருக்கிற 70 நிமிஷம் வரைக்குமே இந்த படம் ஆடியன்ஸுக்கு பெரிய பரபரப்பை எதையுமே ஏற்படுத்தாம ஒரு டிராமா மாதிரி பிளாட்டா தான் படத்தோட திரைக்கதையே மூவ் ஆகுது. படத்துல வர சைக்கலாஜிக்கல் ஹாரர் காட்சிகள் ஆன் அண்ட் ஆஃப் தான் படத்துல ஒர்க் அவுட் ஆகிருக்குது. இந்த படம் ஆடியன்ஸுக்கு பெரிய எமோஷன் டெப்த்தை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். படம் ஃபுல்லா பல இடங்கள்ல அடல்ட் கண்டென்ட்டும் ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகளும் இருக்குது. ஸோ தனியாவே பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.